நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட பாடங்கள். மனிதன் இவ்வுலகில் செய்யும் நன்மை தீமைகளுக்கு நிச்சயமாக முடிவுகள் உண்டு. மறுமையில் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படுவர். அதாவது அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படுவர் என்பதை விசுவாசம் கொள்வது அவசியமாகும். எம்மால் ஏற்பட்ட பாவங்களுக்காக நாம் அஞ்ச வேண்டும். ஏனெனில் நாம் அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோராவிட்டால் நிச்சயம் அவை ஈருலகிலும் எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வுலகில் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது எந்த கொள்கை, செயற்பாடு, நடவடிக்கைகளில் இருந்தார்களோ அதே நிலையில் தான் மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் 2878. இன்னும் நம்மளுடைய கொள்கை, செயல்பாடு, நடவடிக்கைகள் அனைத்தையும் முற்றிலும் பாவத்தை விட்டு விலகி நன்மையானவற்றை செய்யக்கூடியவர்களாக, இன்னும் நாம் செய்த தீய அமல்களுக்காக அல்லாஹ் அஞ்சி அவனிடம் பாவ மன்னிப்பு கோரி இன்னும் நன்மையான அமல்களையே செய்யக்கூடிய, நன்மையான செயல்களையே செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறி இன்னும் அதே நன்மையான செயல்களையே செய்யக்கூடியவர்களாக நிலைமையிலே நம்ம மரணிச்சு அதே நிலைமையில அல்லாஹ் மறுமையில திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட நாள் நம்மளை எழுப்பக்கூடிய மக்களாக நாமளும் ஆகிக்கணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.